அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் லா காலேஜ் படிக்கிறது, அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸில் லா படிக்கிறத பற்றியும், அங்கே என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, அங்கே படித்தா என்ன பெனிஃபிட், தென் ஹானர்ஸ் கோர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோவுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆமாம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கான ஒரு இன்டிமேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஃபிலியேட்டட் லா காலேஜை பற்றி வீடியோ ஒரு வெப் சீரிஸ் மாதிரி போட்டுட்ருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். அது கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலண்ட், இதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் சோயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க தரமணியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கேம்பஸ் நீங்கள் தரமணிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தாலே பயங்கரமாக தெரியும். உள்ளவே ஹாஸ்டல், லைப்ரரி, தென் ஸ்போர்ட்ஸ்க்கான பிளேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பிகாஸ் அது யூனிவர்சிட்டி அப்படின்றதால எல்லாமே பெஸ்ட்டாக தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் TNDALU டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அப்ளிகேஷனில் அப்ளைடட் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் ஹானர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் கட் ஆஃபில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் அங்கே போக வேண்டியதான். இங்கே முக்கியமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஓகே ப்ரோ, எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, தென் எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியே அப்படின்னா, இப்போ அதுக்கு வந்துடலாம். எங்கே பொறுத்தவரையிலும் என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸை பொறுத்தவரையிலும் BA LLB BBA LLB ஹானர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன கோர்ஸ் ப்ரைவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, BCom LLB ஹானர்ஸ் ப்ரைவேட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் BCA LLB அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையிலும் மொத்தம் 4 வகையான கோர்ஸ் ப்ரைவேட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸும் ப்ரைவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 வகையான கோர்ஸ் அங்கே ப்ரைவேட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் 5 இயர்ஸை பொறுத்தவரையிலும் மினிமம் 90க்கு மேலேயாவது இருக்கணும். இதில் மினிமம் பர்சன்டேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 45% மேலே இருந்தால் தான், 60% மேலே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பேசிக் கட் ஆஃப். பட் இயருக்கு இயர் பார்த்தீங்கன்னா மேலே மெரிட் லிஸ்ட்டில் மேலே இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்க தான் சீட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் நான் பார்க்கும்போது 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு ஆவரேஜாக 90க்கு மேலே 90% மேலே இருந்தவங்களுக்கு தான் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதிகப்படியான பர்சன்டேஜ் வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு சீட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகே ப்ரோ, இவ்வளோ சொல்லிட்டீங்க, அப்போ 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 83% போச்சு. ஸோ 83% மேலே இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண வேணாம்னு சொல்ல, பட் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றதால நான் சொல்கிறது. ஓகே ப்ரோ, இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தென் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலையும் 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 5 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரு 3 டைப் ஆஃப் ஃபீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3ன்றத 4 கூட வச்சுக்கலாம். 4 டைப் ஆஃப் ஃபீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. SC STக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, பர் இயருக்கு 45,000 ஃபீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இது இல்லாமல் அதர்ஸ் கம்யூனிட்டி BC MBC இவங்க இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பர் இயருக்கு 87,000 பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கன்ஃபார்ம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரியில் 2 பேருக்கு ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் எல்லாருமே கட்டி ஆகணும். பட் ஸ்பெஷல் கேட்டகரியில் வர 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு கிராஜுவேட். நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 45,000 பே பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு. தென் இன்னொன்று பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு, அதாவது 6ஆவதுலேருந்து 12வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
பர் இயருக்கு ஃபீஸில் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணி 10 ரூபா தான் ஃபீஸாகவே வாங்குறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அதுலேயும் வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து அந்த கேட்டகரியிலே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையும் இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு. 3 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரையும் 2 கேட்டகரி தான். ஒன்று SC ST, தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டி. SC STக்கு ஆஸ் யூஷுவல் பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000, அதர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87,000 to 89,000 வந்து ஃபீஸாக வந்து வாங்குறாங்க. ஓகே ப்ரோ, இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. ஹாஸ்டல்ஸை பற்றி நீங்கள் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ், இப்போ நம்ம ஹாஸ்டல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்டல்ஸை பொறுத்தவரையும் கேர்ள்ஸுக்கு வந்து 2 வகையான ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கேம்பஸ்க்குள்ளே இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேம்பஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸை பொறுத்தவரையும் இவங்க 2 பேருக்கும் இந்த 2 வகையான ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 90% ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து அங்கே கிடச்சிரும். இல்லை ப்ரோ எனக்கு ஹாஸ்டல் வேணாம், நான் ப்ரைவேட்டாக ரூம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் காலேஜ் எதிர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஐடி கம்பெனிஸ் அதிகமாக இருக்க ஏரியா. ஸோ அங்கேவே ஹாஸ்டல்ஸ் தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேவே கூட ட்ரை பண்ணி ப்ரைவேட்டாக கூட இருந்துக்கலாம். ஓகே ப்ரோ, அப்போ பாய்ஸுக்கு கேட்டிங்க அப்படின்னா பாய்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்கிறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணி சீட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் பாய்ஸுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ரூம்ஸு தென் பிஜிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹானர்ஸ் கோர்ஸை பற்றி ஓரளவுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வீடியோஸ் வேணும், இதில் மிஸ் பண்ணது ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே கூட லாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.